Good morning my dear first standard students. Welcome back to our maths class. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் 2 digit addition. கேரியிங் வச்சு எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். இப்போ கேரியிங்னா என்ன அப்படினா ஃப்ரண்ட்ல இப்போ 11ங்கற நம்பர் வந்துச்சு அப்படினா அதை எப்படி வந்து அடிஷன்ல போடணும் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி பார்த்துட்டு கிளாஸ்க்குள்ள போலாம். என்ன ஸ்டோரி அப்படினா இது ஒரு moral ஸ்டோரி. நல்லா கவனிங்க. ஒரு ஊரில் வந்து ஒரு கிங் இருக்காரு. அந்த கிங் வந்து ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காரு. அப்படியே அவர் டிசைட் பண்ணிவிட்டு அவர் வந்து ஃபாரஸ்ட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போது அவரோட சேஃப்டிக்காக அவர் கூட யார் யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னா சோல்ஜர்ஸ் போகிறாங்க, அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸ் போகிறாங்க. எதுக்கு வந்து சோல்ஜர்ஸும் மினிஸ்டர்ஸும் போகிறாங்க? அவரோட சேஃப்டிக்காக. ஏதாவது இப்போ நடுவில் ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் நடந்துச்சு அப்படின்னா, ஏதாவது இடையூறு நடந்துச்சு அப்படின்னா அவரை வந்து கிங்கை வந்து சேவ் பண்ணுறதுக்காக தான் யார் போகிறாங்க? மினிஸ்டர்ஸும் சோல்ஜர்ஸும் போகிறாங்க. அப்படி வந்து அவங்க டிசைட் பண்ணி ஒன் டே வந்து ஃபாரஸ்ட்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கிங் வந்து எதில் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா சேரியட், அதில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. சேரியட்னா என்ன? தேர். சரிங்களா? தேர்னோடனே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? நம்ம திருவிழாலெல்லாம் கோயிலில் வந்து சாமியை வந்து ஒரு தேரில் வச்சு இழுத்துட்டு போவாங்கல்ல, அந்த மாதிரி இப்போ கிங்கும் எதில் போகிறாரு? ஒரு சேரியட்டில் போகிறாரு. இப்போ சேரியட்டோட ஸ்பெல்லிங் என்ன? CHARIOT, சேரியட். அந்த மாதிரி கிங் வந்து சேரியட்டில் ட்ராவல் பண்ணுறாரு. அவரை ஃபாலோ பண்ணி வந்த மினிஸ்டர்ஸும் சோல்ஜர்ஸும் எதில் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஹார்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போ வந்து அந்த மாதிரி இவங்க வந்து ஃபாரஸ்டோட சென்டர் பார்ட்டுக்கு போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா கிங்கோட ஹெட்டில் வந்து ஒரு ஸ்டோன் வந்து விழுது. ஸ்டோன் வந்து பட்டு கீழே விழுந்துருது. அது பார்த்தோன்னே அங்கே இருக்க வீரர்கள், அதாவது அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் மினிஸ்டர்ஸ்லாம் வந்து அப்படியே வந்து கிங்கு முன்னாடி வந்து அந்த சேரியட்டை ஸ்டாப் பண்ணி அங்கே வந்து அவர் கிங்கை வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது கிங்கோட ஹெட்டில் வந்து பிளட் வர ஆரம்பிக்குது. அதை பார்த்த சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அந்த பிளட்டை வந்து எடுத்து சரி பண்ணி ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்லாம் வச்சு பேண்டேட்லாம் போட்டு சரி பண்ணிடுறாங்க. இப்போ வந்து யார் இந்த ஸ்டோனை வந்து கிங் மேலே போட்டிருப்பா, கிங் மேலே த்ரோ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக சோல்ஜர்ஸும் மினிஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்க? அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போய் தேடுறாங்க. சர்ச் பண்ணும் போது தூரத்தில் ஒரு மேங்கோ ட்ரீக்கு கீழே ஒரு ஓல்ட் லேடி நின்றுட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்தோன்னே இந்த சோல்ஜர்ஸும் மினிஸ்டர்ஸும் அங்கே போய் அந்த ஓல்ட் லேடி கிட்ட கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீங்கள் வந்து கிங் மேலே ஸ்டோன் த்ரோ பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து ஹாஷாக திட்டிட்டு என்ன பண்ணுறாங்க? ஹாஷானா ரொம்ப ரொம்ப திட்டிட்டு அவங்கள வந்து கிங்கு கிட்ட கூட்டிட்டு வராங்க. யாரை? ஓல்ட் லேடியை. அப்போ அந்த ஓல்ட் லேடி வந்து வீப் பண்ணிக்கிட்டே வராங்க, அழுதுகிட்டே வராங்க, தேம்பி அழுதுகிட்டே கிங் கிட்ட வராங்க. கிங் கிட்ட வந்தோடனே கிங் வந்து என்ன கேட்குறாரு? எதுக்கு நீங்கள் என் மேலே ஸ்டோன் த்ரோ பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த அடிஷன் முடிச்சுட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ்? இப்போ எல்லாருமே சம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்டோரியை ஒரு 4-5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துட்டு அந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? இப்போது என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 2 digit நம்பர் என்னது? 24. செகண்ட் 2 digit நம்பர் என்னது? 36. நம்மளுக்கு எப்பயுமே தெரிஞ்ச மாதிரி அடிஷன் எப்படி பண்ணுவோம்? எப்பயுமே பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் பண்ணுவோம். அப்போது பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 4 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குது. அப்போது இதில் பிக் நம்பர் எது? 6. ஸ்மால் நம்பர் எது? 4. அப்போது பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போது 6 ஆஃப்டர் என்ன? 7, 8, 9, 10. அப்போ நம்மளுக்கு என்ன நம்பர் வந்திருக்கு? 10. அந்த 10ங்கிற நம்பரை ஃபஸ்ட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எழுதிக்கோங்க, ரைட் சைடு எழுதிக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இப்போ இங்கே 10னே நம்ம போட முடியாது. இதுக்கு முன்னாடி ஒரு நம்பரை நம்ம வந்து ஆட் பண்ணி போடணும். அப்போது இப்போ சிங்கிள் டிஜிட்டில், அதாவது 9 வந்துச்சுன்னா 9 நம்ம அப்படியே போட்டுருவோம். இப்போ 10, 11, 12, 21, 22 அந்த மாதிரி எந்த ஒரு நம்பர் வந்தாலும் ஃபஸ்ட்டு அதை நீங்கள் ரைட் சைடில் எழுதிக்கோங்க. ரைட் சைடில் எழுதிட்டு இந்த நம்பரில் எந்த நம்பர் ரைட்டில் இருக்கோ அதை இப்படி கேன்சல் பண்ணி இங்கே எழுதுங்க. அப்போ இந்த நம்பர்லேயே லெஃப்ட் இருக்க நம்பரை வந்து இப்படி கேன்சல் பண்ணி இந்த நம்பருக்கு மேலே
1 அந்த நம்பரை எழுதி அதை ரவுண்ட் பண்ணுங்க. இதோட மீனிங் என்னன்னா இந்த நம்பரை வந்து இதோட சேர்த்து ஆட் பண்ணணும்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ 3, 2, 1 இந்த மூணுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணணும். இதில் எது பிக் நம்பர்? 3 தான் வந்து பிக் நம்பர். அப்போ அந்த 3ங்கிற நம்பரை மைண்டில் வச்சுட்டு 2ங்கிற நம்பரை என்ன பண்ணணும்? ஃபிங்கர்ஸ் விடணும். அப்போ 3 ஆஃப்டர் என்ன? 4, 5. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன இருக்குது? 1ங்கிற ஒரு நம்பர் இருக்குது. அப்போ அதுக்கு ஃபிங்கர்ஸ் விடணும். இப்போ ஆஃப்டர் 5 என்ன? 6. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த 6ஐ எங்கே எழுதணும்? இங்கே எழுதணும். திரும்ப ஒரு தடவை மிஸ்ஸு சொல்லித்தரேன் பாருங்கள். பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் நம்ம அடிஷன் பண்ணுவோம். டாப்பில் 4 இருக்குது, பாட்டமில் 6 இருக்குது. இதில் பிக் நம்பர் எது? 6. அப்போ 6 in the mind, 4 in the finger. ஆஃப்டர் 6 என்ன? 7, 8, 9, 10. அப்போ 10 அப்படின்னு டபுள் 2 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா அதை ரைட் சைடு எழுதுங்க. ரைட் சைடு எழுதிட்டு அதில் அந்த நம்பரில் ரைட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை இப்படி கேன்சல் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை இங்கே எழுதுங்க. எழுதிட்டு அதிலே லெஃப்ட் சைடு இருக்க நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிவிட்டு அந்த நம்பரை இப்படி மேலே கேரி வைங்க. 1 என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் வச்சு அதை சர்க்கிள் பண்ணுங்க. அப்படின்னா இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பரையும் இந்த 2 நம்பரோட ஆட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போது இப்போ 3, 2ல் எது வந்து பிக் நம்பர்? 3 தான் பிக் நம்பர். அப்போது 3 in the mind, 2 in the finger. ஆஃப்டர் 3 என்ன? 4, 5. இப்போ இந்த 1 என்ன பண்ணணும்? அதோட ஆட் பண்ணணும். அப்போ 5 ஆஃப்டர் என்ன? 6. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம் 60. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதணும்? ஆன்சர் ANS = 60. புரிஞ்சுதுங்களா? இப்போ அது மாதிரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். 49 49 வந்து ஒரு 2 டிஜிட் நம்பர். அப்புறம் 32 32ங்கிறது இன்னொரு 2 டிஜிட் நம்பர். இப்போ எப்பயுமே ஆட் பண்ணும்போது எப்படி ஆட் பண்ணுவோம்? பேக்வேர்ட்ஸ்லேருந்து ஆட் பண்ணுவோம். இப்போ பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 9 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. அப்போது பிக் நம்பர் in the mind, ஸ்மால் நம்பர் in the fingers. அப்போது 9 in the mind, 2 in the finger. 9 ஆஃப்டர் என்ன? 10, 11. இப்போ இங்கே வந்து டபுள் டிஜிட், அதாவது 2 டிஜிட் நம்பர் வரனால நம்ம எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? ரைட் சைடில் அந்த நம்பரை ஃபஸ்ட்டு எழுதுங்க, 11ங்கிற நம்பரை. அதில் இது லெஃப்ட்டு, இது ரைட்டா? இப்போ ரைட்டில் இருக்க நம்பர் தான் ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி இங்கே எழுதணும். லெஃப்டில் இருக்க நம்பரை திரும்ப கேன்சல் பண்ணி எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? இந்த பக்கம் எழுதி, இந்த சைடு எழுதி இப்படி ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணிட்டா என்ன அர்த்தம்? இதையும் இந்த நம்பர்ஸோட ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போது 4, 3ன்னு 2 நம்பர்ஸ் இருக்குது. இதில் பிக் நம்பர் எது? 4. ஸ்மால் நம்பர் எது? 3. அப்போது 4 in the mind, 3 in the finger. ஆஃப்டர் 4 என்ன? 5, 6, 7. அப்போ 7 ப்ளஸ் இந்த நம்பரை என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 7 + 1 என்ன? 8. அப்போ இங்கே என்ன ஆன்சர் எழுதணும்? 8. புரிஞ்சுதுங்களா? எப்படி பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு பேக்வேர்ட்ஸ்லேருந்து பண்ணுவோம். இங்கே டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 9 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 2 இருக்குது. அப்போ பிக் நம்பர் in the mind, ஸ்மால் நம்பர் in the finger. அப்போது 9 ஆஃப்டர் என்ன? 10, 11. அப்போது அந்த 11ங்கிற நம்பரை ஃபஸ்ட்டு எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கேன்? ரைட் சைடு எழுதிட்டு, அப்போது இந்த 2 நம்பரில் எது ரைட் சைடு இருக்கோ அதை கேன்சல் பண்ணி இங்கே கீழே எழுதிட்டு, லெஃப்ட் சைடு இருக்க நம்பரை கேன்சல் பண்ணி இங்கே மேலே கேரி வைக்கணும். கேரி வச்சு அதை சர்க்கிள் போடணும். சர்க்கிள் போட்டுட்டா என்ன அர்த்தம்? இந்த 2 நம்பர்ஸோட இதையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மீனிங். அப்போது இங்கே டாப்பில் 4 இருக்குது, பாட்டமில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ பிக் நம்பர் in the mind, ஸ்மால் நம்பர் in the finger. அப்போது ஸ்மால் நம்பர் இங்கே என்ன? 3. அப்போ அதை ஃபிங்கரில் வைக்கணும். அப்போ 4 ஆஃப்டர் என்ன? 5, 6, 7. 7 வந்ததுக்கப்புறம் இந்த கேரி இருக்க நம்பரையும் என்ன பண்ணணும்? நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 7 ஆஃப்டர் என்ன? 8. அதுதான் இங்கே என்ன எழுதியிருக்கோம்? 8ன்னு எழுதியிருக்கோம். அப்போ இது என்ன நம்பர்? 81. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக எப்படி எழுதணும்? ANS = 81. இப்போ தேர்ட் ப்ராப்ளம். அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு 2 டிஜிட் நம்பர் என்ன? 38. செகண்ட் 2 டிஜிட் நம்பர் என்ன? 58. இப்போ எப்படி ஆட் பண்ணுவோம்? ஃப்ரண்ட் வைஸ் பண்ணுவோமா, பேக் வைஸ் பண்ணுவோமா? பேக்வேர்ட்ஸ் தான் பண்ணுவோம். அப்போ இங்கே பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 8 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது?
8 இருக்குது. அப்போது இது ரெண்டுமே சேம் நம்பராக இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டாப்பில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுட்டு பாட்டமில் இருக்க நம்பரை என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், ஃபிங்கர்ஸ் விடணும். அப்போது 8 in the mind, 8 in the fingers. அப்போ ஆஃப்டர் 8 என்ன, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. புரியுதுங்களா? அப்போ இங்கே என்ன எழுதணும், 16 வந்து ரைட் சைடு எழுதிக்கணும். அப்போ இந்த ரெண்டு நம்பரில் ரைட்டில் எந்த நம்பர் இருக்கோ அதை கேன்சல் பண்ணணும். பண்ணி இங்கே பாட்டமில் எழுதணும். எழுதி லெஃப்ட் சைடு இருக்க நம்பரை கேன்சல் பண்ணி என்ன பண்ணணும், இந்த இடத்துல கேரியிங்கில் எழுதணும், கேரி பண்ணணும். அப்போது கேரி பண்ணிட்டா என்ன அர்த்தம்னு சொல்லியிருக்கேன், இந்த 2 நம்பர்ஸோட இதையும் ஆட் பண்ணணும் அப்படின்னு மீனிங். அப்போது இதில் வந்து பாட்டமில் 5 இருக்குது, டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 3 இருக்குது. அப்போ இதில் எது பிக் நம்பர், 5 தான் பிக் நம்பர். அப்போ 5 in the mind, 3 in the finger. ஆஃப்டர் 5 என்ன, 6, 7, 8. அப்போது 8 + 1, 8 + 1 என்ன, கேரிங் இருக்க நம்பரை ஆட் பண்ணணுமா, அதை மறந்துடக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு. அந்த ஸ்டெப்பை நீங்கள் மறந்துட்டிங்கன்னா எக்ஸாமில் உங்களுக்கு மார்க் கிடைக்காது. இப்போ 5 + 3 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, 8 கிடச்சிச்சு. இப்போ 8 + 1, 8 + 1 என்ன, 8 ஆஃப்டர் என்ன, 9. அப்போ இங்கே என்ன எழுதணும், 9. புரிஞ்சுதுங்களா? ஃபஸ்ட்டு பேக்வேர்ட்ஸ் பார்ப்போம். பேக்வேர்ட்ஸில் டாப்பில் 8 இருக்குது, பாட்டமில் 8 இருக்குது. இப்படி சேம் நம்பர் இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன், டாப்பில் இருக்க நம்பரை மைண்டில் வச்சுக்கணும், பாட்டமில் இருக்க நம்பரை ஃபிங்கர்ஸ் விடணும். இப்போ அதே மாதிரி 8 in the mind, 8 in the fingerனா 8 ஆஃப்டர் என்ன, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. அப்போது வர நம்பரை 2 digit நம்பராக வந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் சைடு எழுதணும். ரைட் சைடு எழுதிட்டு இந்த 2 நம்பர்ஸில் ரைட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணணும். ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இங்கே பாட்டமில் எழுதணும். அப்புறம் லெஃப்ட் இருக்க நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இங்கே டாப்பில் எழுதணும். டாப்பில் எழுதி இப்படி ஒரு சர்க்கிள் போடணும். அப்படின்னா என்னென்னா இந்த 2 நம்பர்ஸோட இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும்னு மீனிங். அப்போ இங்கே வந்து டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, நம்மளுக்கு 3 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 5 இருக்குது. இதில் பிக் நம்பர் என்ன, 5. அப்போது ஸ்மால் நம்பர் என்ன பண்ணணும், ஃபிங்கர்ஸ் விடணும். அப்போ 5 ஆஃப்டர் என்ன, 6, 7, 8. அப்போது 8 இங்கே கேரிங் இருக்க நம்பர் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போ 8 + 1 என்ன வரும், 8 ஆஃப்டர் என்ன, 9. அப்போ இங்கே என்ன எழுதணும், 96. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எழுதணும், ஆன்சர் ANS = 96. புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் 4th ப்ராப்ளம். 76 ஒரு 2 digit நம்பர். 85 இன்னொரு 2 digit நம்பர். இந்த 2 2 digit நம்பரையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி பண்ணணும், ஃப்ரண்ட் வைஸ் பண்ணணுமா பேக்வேர்ட்ஸ் பண்ணணுமா, பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் பண்ணணும். இப்போ பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, இங்கே 6 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, இங்கே 5 இருக்குது. அப்போது பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். இங்கே பிக் நம்பர் என்ன, 6, ஸ்மால் நம்பர் வந்து 5. அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ ஆஃப்டர் 6 என்ன, 7, 8, 9, 10, 11. அப்போது 2 digit நம்பர் வந்துச்சுன்னா எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கேன், இங்கே ரைட் சைடில் எழுதிக்கணும் 11. அதில் ரைட் இந்த 2 நம்பர்ஸில் எது ரைட் சைடு இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி இங்கே பாட்டமில் எழுதணும். இப்போ லெஃப்ட் சைடுக்கு நம்பரை திரும்ப கேன்சல் பண்ணி இங்கே கேரியிங் வைக்கணும். கேரிங் வச்சு சர்க்கிள் போடணும். அப்படின்னா என்ன மீனிங், இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும்னு மீனிங். இதில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 7 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 8 இருக்குது. அப்போது இதில் எது பிக் நம்பர், 8 தான் பிக் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போது 8 ஆஃப்டர் என்ன, 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்போது என்ன வருது, 15 வருது. இங்கே மேலே கேரியிங் நம்பரில் என்ன கொடுத்துருக்காங்க, 1 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 1ங்கிற நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போது இங்கே ஃபிங்கர்ஸ் விடணும் 1க்கு. அப்போ 15 ஆஃப்டர் என்ன, 7 + 8 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடச்சிச்சு, 15 கிடச்சிச்சு. இப்போ 15 ஆஃப்டர் என்ன, 16. அப்போ இங்கே என்ன எழுதணும், 16. இப்போ இங்கே 2 digit நம்பர் வருது, இதுக்கு கேரியிங் வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேரியிங் வைக்க முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்பர்ஸ் இல்லை. நம்பர்ஸ் இருந்ததுன்னா நம்ம கேரியிங் திரும்ப வைக்கலாம். இங்கே நம்பர்ஸ் இல்லாதனால இதை அப்படியே நம்ம என்ன பண்ணிடணும், பாட்டமில் போட்டுறணும். ஓகேங்களா? இங்கே என்ன திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். இங்கே
டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 6 இருக்குது, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 5 இருக்குது. அப்போ பிக் நம்பர் வந்து 6, ஸ்மால் நம்பர் என்னது 5. அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போது ஸ்மால் நம்பரை ஃபிங்கர்ஸ் வச்சாச்சு. இப்போ 6 ஆஃப்டர் என்ன 7, 8, 9, 10, 11. அப்போ இந்த 11ங்கிற நம்பரை எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ரைட் சைடு எழுதணும். அதில் ரைட்டில் இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி பாட்டமில் எழுதணும். லெஃப்டில் இருக்க நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இங்கே கேரி வைக்கணும். அந்த நம்பரை எழுதி அது ஒரு சர்க்கிள் போடணும். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி அதோட இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும்னு மீனிங். அப்போது இதில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 7 இருக்குது, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 8 இருக்குது. இதில் எது பிக் நம்பர் 8 தான் பிக் நம்பர். அப்போ 8 in the mind, 7 in the finger. இப்போ ஆஃப்டர் 8 என்ன 9, 10, 11, 12, 13, 14, 15. அப்போது 15 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ இந்த கேரிங் நம்பரையும் ஆட் பண்ணணுமா, அதை ஃபிங்கர்ஸ் விடணும். இப்போ 15 ஆஃப்டர் என்ன 16. அப்போ இங்கே என்ன எழுதணும் 16. ஏன் இங்கே நம்ம இப்போ 16 போட்டோம், 2 டிஜிட் வந்து அதை கேரிங் வைக்கணும்னு சொன்னோம். ஆனால் இதுக்கு முன்னாடி நம்ம நம்பர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால இங்கே அப்படியே 16 போட்டுட்டோம். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதணும், ANS ஆன்சர் ஈக்குவல் டு 161. ஒன்ஸ் பிளேஸில் 1, டென்ஸ் பிளேஸில் 6, ஒன்ஸ் பிளேஸில் 100 இருந்தால் எப்படி படிக்கணும் 161. இப்போ 161. இப்போ நெக்ஸ்ட்டு 5th ப்ராப்ளம். 5th ப்ராப்ளமில் எப்படி பார்ப்போம், அதே மாதிரி தான். ஆட் பண்ணும் போது எப்படி பார்க்கணும், ஃப்ரண்ட் வைஸ் பார்க்கணுமா பேக் வைஸ் பார்க்கணுமா, பேக்வேர்ட்ஸ் தான் பார்க்கணும். பேக்வேர்ட்ஸில் நம்மளுக்கு டாப்பில் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க, டாப்பில் 2 கொடுத்துருக்காங்க, பாட்டமில் என்ன கொடுத்துருக்காங்க 9 கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் எது பிக் நம்பர் 9 தான் பிக் நம்பர். எது ஸ்மால் நம்பர் 2 தான் ஸ்மால் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ 9 ஆஃப்டர் என்ன 10, 11. அப்போது 2 டிஜிட் நம்பர் வந்தால் திரும்ப அதை எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ரைட் சைடில் எழுதணும் 11. அப்போது இந்த 2 டிஜிட் நம்பரில் எது ரைட் இருக்கோ அது கேன்சல் பண்ணி இங்கே பாட்டமில் எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும், இந்த லெஃப்ட் சைடு இருக்க நம்பரை கேன்சல் பண்ணி இங்கே டாப்பில் கேரியிங் வைக்கணும். அப்படி 1 போட்டு அதை சர்க்கிள் பண்ணணும். அப்படின்னா என்ன மீனிங்னு சொல்லியிருக்கேன், இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி அது வர ஆன்சரோட இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும்னு மீனிங். சரிங்களா? இல்லை டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 9 இருக்குது, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 3 இருக்குது. இதில் எது பிக் நம்பர் 9 தான் பிக் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ 9 ஆஃப்டர் என்ன 10, 11, 12. அப்போது 12 கிடச்சிருச்சு. இப்போ கேரிங் நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். அப்போ 12 + 1. அப்போ 12 ஆஃப்டர் 1னா என்ன 13. அப்போ இங்கே என்ன எழுதணும் 13. ஏன் இங்கே 13 அப்படியே போகிறோம், இப்போது 2 டிஜிட் இருக்கனால இதே மாதிரி கேரிங் வச்சு போடணும்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஆட் பண்ணுறதுக்கு என்ன இல்லை, நம்பர்ஸ் இல்லை. அப்போது இந்த 13ங்கிறத அப்படியே நம்ம பாட்டமில் போட்டுறணும். சரிங்களா? அப்போது திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 2 இருக்குது, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 9 இருக்குது. இதில் பிக் நம்பர் எது 9. அப்போ 9 in the mind, 2 in the finger. இப்போ ஆஃப்டர் 9 என்ன 10, 11. இப்போ அந்த 11ங்கிற நம்பரை ஃபஸ்ட்டு அது 2 டிஜிட் நம்பரா, 1 டிஜிட்டாக இருந்தால் அப்படியே போட்டுக்கலான்னு சொல்லியிருக்கேன். 2 டிஜிட்டாக இருந்தால் அதை ஃபஸ்ட்டு ரைட் சைடு எழுதணும். எழுதிட்டு அந்த 2 நம்பரில் ரைட்டில் இருக்க நம்பரை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணி ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இங்கே பாட்டமில் எழுதணும். அப்புறம் லெஃப்டில் இருக்க நம்பரை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி இங்கே டாப்பில் கேரி வைக்கணும். கேரி வச்சு அதை சர்க்கிள் பண்ணணும். அப்படின்னா என்ன மீனிங், இந்த 2 நம்பரை ஆட் பண்ணி வர ஆன்சரோட இந்த நம்பரை ஆட் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இதில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது 9 இருக்குது, பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது 3 இருக்குது. அப்போ இதில் பிக் நம்பர் எது 9, ஸ்மால் நம்பர் எது 3. அப்போ 9 in the mind, 3 in the finger. ஆஃப்டர் 9 என்ன 10, 11, 12. இப்போ 12 வந்துச்சு. வந்த ஆன்சரோட எதை ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன், கேரிங் இருக்க நம்பரை ஆட் பண்ணணும். அப்போது 12 + 1னா 12 தான் பிக் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ 12 + 1 என்ன வரும் 12 ஆஃப்டர் என்ன 13. அப்போ இங்கே என்ன எழுதணும் 13. ஏன் இங்கே 13 அப்படியே போட்டிருக்கோம் திரும்ப கேரி போடாமல், இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு நம்பர்ஸ் வந்து ஆட் பண்ணுறதுக்கு இல்லை, அதனால இந்த நம்பரை என்ன பண்ணியிருக்கோம் அப்படியே பாட்டமில் எழுதிட்டோம். புரிஞ்சுதா?
நெக்ஸ்ட்டு இப்போ எப்படி எழுதணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் ஆன்சர் ANS ஈக்குவல் டு 131. ஓகேவா? ஒன்ஸ் பிளேஸில் 1 இருக்குது, டென்ஸ் பிளேஸில் 3 இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் பிளேஸில் 1 இருக்குது. அப்போ இதை எப்படி எழுதணும்? 131 இப்படி தான் ரீட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம ஒரு ஸ்டோரி வந்து பாதியிலே ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோமா, அந்த ஸ்டோரியை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ப்ராப்ளம் நம்ம கண்டினியூ பண்ணலாம். எது வரை ஸ்டாப் பண்ணியிருந்தோம்? அந்த கிங்குக்கு ஹெட்டில் வந்து ஒரு ஸ்டோன் பட்டு கீழே விழுந்து அவருக்கு பிளட் வந்துச்சு. அப்புறம் வந்து அங்கே இருக்க மினிஸ்டர்ஸு சோல்ஜர்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இந்த ஸ்டோனை யார் த்ரோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண போனாங்களா. போகும்போது கடைசியாக நம்ம எதில் ஸ்டாப் பண்ணோம்? ஒரு ஓல்ட் லேடியை ரொம்ப தூரத்துலேருந்து அவங்க ஒரு மேங்கோ ட்ரீக்கு கீழே நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க பக்கத்தில் போய் அவங்கள வந்து ஹாஷாக திட்டிட்டு, அதாவது ஸ்கோல் பண்ணிட்டு அவங்கள வந்து கிங் கிட்ட அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ கிங் கிட்ட அழைச்சிட்டு போனோடனே கிங் வந்து அவங்க சேரியட்லேருந்து இறங்கி வந்து, ஏன் இப்படி நீங்கள் என் மேலே ஸ்டோனை த்ரோ பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹார்ஷாக கேட்காம ரொம்ப கைண்டாக ரொம்ப சாஃப்டாக அவரை அந்த ஓல்ட் லேடி கிட்ட கிங் வந்து கேட்குறாரு. அதுக்கு ஓல்ட் லேடி வந்து அழுதுகிட்டே ரொம்ப வீப் பண்ணிட்டே தேம்பி தேம்பி அழுதுகிட்டே சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்னோட சன்னுக்கு வந்து ஹெல்த்து சரியில்லை, அவனுக்கு வந்து ஃபீவராக இருக்குது, அதனால நான் ஃபுட்டு தேடி இந்த ஃபாரஸ்ட்குள்ளே வந்தேன், அதனால தான் அந்த மேங்கோ ட்ரீ மேலே ஸ்டோனை த்ரோ பண்ணி ஃப்ரூட்ஸ் வந்து கேட்ச் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த போது தான் அந்த ஸ்டோன் வந்து உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து பெக் பண்ணுறாங்க. சாரி, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அவங்க வந்து பெக் பண்ணுறாங்க கிங்கு கிட்ட. அதை கேட்ட வந்து கிங் வந்து அவங்க சோல்ஜர்ஸ்டெல்லாம் சொல்கிறாரு, இந்த ஓல்ட் லேடிக்கு தேவையான ஃப்ரூட்ஸ் என்னென்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் தேவையான ஃபுட்ஸு கொடுங்க, அதுக்கப்புறமேட்டு என்ன கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு தேவையான மணி இதெல்லாம் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஓல்ட் லேடி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அந்த கிங்கை பிளெஸ் பண்ணிவிட்டு அந்த ஓல்ட் லேடியை வந்து கிங் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சோல்ஜர்கிட்ட அவங்க ஹவுஸில் போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அந்த ஓல்ட் லேடிக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இப்படி இது தெரிஞ்சிருந்தா நம்ம முன்னாடியே கிங்கிட்டே போய் கேட்டிருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு அந்த கிங்கை வந்து பிளெஸ் பண்ணிட்டு அவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸ் கூட போயிடுறாங்க. அந்த சோல்ஜர்ஸும் அந்த ஓல்ட் லேடியை போய் அவங்க ஹவுஸில் ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறாங்க. ட்ராப் பண்ணிட்டு வந்து கிங் கிட்ட கேட்குறாங்க. யார் யார் கேட்குறா? இந்த சோல்ஜர்ஸும் மினிஸ்டர்ஸும் கேட்குறாங்க, ஒய் கிங், ஏன் இப்படி நீங்கள் அவங்கள வந்து விட்டுட்டீங்க, ஏன் அவங்கள வந்து ஃபர்கிவ் பண்ணீங்க, ஏன் அவங்கள வந்து மன்னிச்சு விட்டுட்டீங்க, உங்கள் மேலே ஸ்டோன் த்ரோ பண்ணவங்களுக்கு நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருந்துருக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு கிங் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு ட்ரீயே வந்து ஒரு ஸ்டோன் த்ரோ பண்ணால் ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது அவங்களோட இவ்வளோ கஷ்டத்தை வந்து கேட்டும் நம்ம வந்து உதவி பண்ணாமல் இருக்க முடியுமா? நம்ம ஒரு ட்ரீ வந்து ஸ்டோன் த்ரோ பண்ணும் போது உதவி பண்ணுது, அப்போ நம்ம ஒரு ஹியூமன் பீயிங்ஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன பண்ணி தான் ஆகணும்? ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், அதில் வந்து எந்த தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன மாரல் கற்றுக்குறோம் அப்படின்னா, யார்கிட்டையுமே நம்ம இது செஞ்சாதான் நம்மளுக்கு இது கிடைக்கும், நம்ம இந்த ஹெல்ப் இவங்களுக்கு பண்ணால் நம்மளுக்கு இந்த ஹெல்ப்பை வந்து இவங்க நம்மளுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம எதையுமே எதிர்பார்க்காம மற்றவங்களுக்கு என்ன பண்ணணும்? ஹெல்ப் பண்ணணும். இதுதான் நம்ம வந்து இந்த ஸ்டோரி மூலயமா கற்றுக்கிட்ட மாரல். சரிங்களா? புரிஞ்சுதா? இதில் முதல்ல நீங்கள் என்னமேட்டு என்ன பண்ணுறீங்க, யாராவது ஒருத்தவங்க ஒரு கஷ்டத்தில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்களே போய் என்ன வேணும் அப்படின்னு கேட்டு ஹெல்ப் பண்ணணும். சரிங்களா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணனால நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா நம்ம நினைக்கக்கூடாது. நம்ம அப்படி பண்ணால் காட் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய தருவார் பின்னாடி. சரிங்களா? இப்போது நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாம். இப்போது 6th ப்ராப்ளம். இங்கே வந்து எப்படி ஆட் பண்ணுவோம்? 2 டிஜிட் நம்பரை ஃப்ரண்ட் வைஸ் பண்ணுவோமா பேக் வைஸ் பண்ணுவோமா? பேக்வேர்ட்ஸ் தான் பண்ணுவோம். இப்போது பேக்வேர்ட்ஸில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது? 6 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது? 9 இருக்குது. அப்போ பிக் நம்பர் என்னது இதில்? 9. ஸ்மால் நம்பர் என்னது இதில்? 6. அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போ ஆஃப்டர் 9 என்ன? 10, 11, 12, 13, 14, 15. அப்போது இது ஒரு 2 டிஜிட் நம்பராக வந்துருச்சு. அப்போ அது 15 எங்கே எழுதணும்? ரைட் சைடு எழுதணும். இந்த ரைட் சைடு எழுதிட்டு இந்த 2 நம்பரில் எது ரைட் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணணும். பண்ணி இங்கே பாட்டமில் எழுதணும். அப்புறம் லெஃப்டில் இருக்க நம்பரை கேன்சல் பண்ணி இங்கே மேலே கேரி வைக்கணும்.
கேரி வச்சு சர்க்கிள் போடணும். சர்க்கிள் போட்டதுக்கப்புறம் என்ன மீனிங்னு சொல்லியிருக்கேன், இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணி வர ஆன்சரோட இந்த நம்பரையும் ஆட் பண்ணணும்னு மீனிங். அப்போ இதில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 7 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 2 இருக்குது. அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். இங்கே பிக் நம்பர் என்னது 7. அப்போ 7 இந்த மைண்ட், 2 இந்த ஃபிங்கர். அப்போ ஆஃப்டர் 7 என்ன 8, 9. இப்போ நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சரோட இந்த 1 என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். அப்போது இங்கே 9 பிக் நம்பரா 1 பிக் நம்பரா, 9 தான் பிக் நம்பர். அப்போது 9 இந்த மைண்ட், 1 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 9 என்ன 10. இப்போ இந்த 10ங்கிறது என்னது 2 டிஜிட் நம்பர் தான். ஆனால் இங்கே நம்ம கேரிங் வைக்க முடியாது, ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன இல்லை, நம்பர்ஸ் இல்லை. அப்போ இந்த நம்பர் என்ன பண்ணணும், அப்படியே போட்டுக்கணும். புரிஞ்சுதா? இதில் பேக்வேர்ட்ஸ்லேருந்து தான் ஆட் பண்ணுவோம். இதில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 6 இருக்குது. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 9 இருக்குது. அப்போ இதில் எது பிக் நம்பர், 9 தான் பிக் நம்பர். அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். அப்போது 9 ஆஃப்டர் நம்மளுக்கு என்ன வரும், 10, 11, 12, 13, 14, 15. அப்போது 2 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா அது எங்கே எழுதணும்னு சொல்லியிருக்கேன், ஃபஸ்ட்டு ரைட் சைடு இங்கே எழுதிக்கணும். அதில் ரைட்டில் இருக்க நம்பரை கேன்சல் பண்ணி இங்கே பாட்டமில் எழுதணும். அதில் லெஃப்டில் இருக்க நம்பரை கேன்சல் பண்ணி இங்கே மேலே கேரி வச்சு அதில் ஒரு சர்க்கிள் போடணும். இது ரொம்ப முக்கியமாக போட்டு அதை ஆட் பண்ணணும். ஒவ்வொரு ப்ராப்ளம்லேயும் ஆட் பண்ணலை அப்படின்னா அந்த ப்ராப்ளம் என்ன ஆகிடும், தப்பாயிடும். இப்போது இதில் டாப்பில் என்ன நம்பர் இருக்குது, 7. பாட்டமில் என்ன நம்பர் இருக்குது, 2. இதில் பிக் நம்பர் எது, 7. அப்போ பிக் நம்பர் இந்த மைண்ட், ஸ்மால் நம்பர் இந்த ஃபிங்கர். இப்போ 7 ஆஃப்டர் என்ன 8, 9. 9 வந்துருச்சு. அப்புறம் இந்த 1ஐயும் அதோட ஆட் பண்ணணும். 9ஐயும் 1ஐயும் கம்பேர் பண்ணும் போது 9 வந்து என்ன நம்பர், பிக் நம்பர். அப்போ 9 இந்த மைண்ட், 1 இந்த ஃபிங்கர். ஆஃப்டர் 9 என்ன 10. அப்போ இங்கே என்ன எழுதணும், 10. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எப்படி எழுதணும், ஆன்சர் ANS ஈக்குவல் டு 105. 105. இப்போ நம்ம 6 ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு. இந்த 7th ப்ராப்ளமும் 8th ப்ராப்ளமும் நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டு பார்த்துட்டு உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கரெக்டாக என்னன்னு காமிங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.